என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இதை ஏன் செய்கிற, இதை ஏன் நீ செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்ப்போமா? இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த அமைதியான இந்த இடத்த, இந்த ஒளி பொருந்திய இந்த இடத்த பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத அப்படியே காதில் வாங்குங்க. எதை அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, நான் எப்போவுமே தொடர்ந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பேன். அதாவது உதாரணத்துக்கு இந்த நியூ இயர் அப்போது குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே, இது நாங்கள் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தமிழே தெரியாது, அவங்க செகண்ட் லாங்குவேஜ் கூட தமிழ் கிடையாது. அந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் 20 திருக்குறள் சொல்ல தெரியும், ஆத்திச்சூடி சொல்ல தெரியும். எல்லாத்தையும் விளையாட்டின் மூலமாகவே சொல்லி தருவேன். எப்படின்னா, இப்போ கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு அந்த கண்ணை கட்டி இருக்கிறவங்க அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு சொல்லிக்கிட்டே அந்த கேச்சரை போய் பிடிக்கக்கூடியவங்கள, அந்த பிடிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஓடிக்கிட்டே ஆறுவது சினம் ஆறுவது சினம் சொல்லுவாங்க. அப்புறம் கற்க கசடர கற்பவை நின்ற பின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வந்து ஃபுட்பாலில் ஒரு டீம், இன்னொரு டீம் இன்னொரு திருக்குறளை சொல்லணும். இதே மாதிரியே தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து விளையாட்டின் மூலம் சொன்னதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கேம் உண்டு அவங்களுக்கு. அந்த கேமில் அவங்க இதை தான் சொல்லணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ப்ளீஸ்ப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாதுரா அப்படின்னு நான் சொன்னால் கூட குழந்தைங்க விடுறதில்லை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, அத்தைன்னு தான் கூப்பிடணும், அத்தை அப்படின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். எல்லா குழந்தைங்களும் வந்துடுவாங்க, அத்தை ப்ளீஸ் த வாங்க அத்தை, அத்தை ப்ளீஸ் த வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக அவங்க கற்றுக்குறாங்க. அதன் பிறகு நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன டான்ஸ் மாதிரியே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணி, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி பொங்கலின் போது என்ன செஞ்சேன் அப்படின்னா, எல்லோரும் பொங்கல் வேலை அதிகமாக இருக்கும்ல, அதனால் போகியல் அன்னைக்கு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் கலர் கோலம் போடணும். அந்த கோலத்துக்கான ரூல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி, நீங்கள் கோலம் போடுங்க, கோலம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க போதும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கோலமும் வேணால் அந்த கோலத்தெல்லாம் நான் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 2 வீடியோ மட்டும் நான் கோலம் கொடுக்குறேன், அல்லது ஒரு வீடியோக்குள்ளே ஒரு 6-7 கோலம் வச்சு கொடுக்குறேன். அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ அழகாக அசந்து போயிட்டேன் நான். இப்படியெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு. கிராமப்புறத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கலந்துக்கிட்டாங்க, சிட்டியில் இருக்கவங்க கலந்துக்கிட்டாங்க, டவுனில் இருக்கவங்க கலந்துக்கிட்டாங்க. கிராமப்புறத்தில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணி எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, பிரமிச்சு போனேன். அதுதான் எனக்கு வந்து, நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ உடம்பு சரியில்லை. போகியல் அன்னைக்கும் அதுக்கு மொதல் நாளும் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான். அப்போது நீ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இதை நடத்தணும்னு உனக்கு தேவையா, இதை நீ ஏன் பண்ணுற அப்படின்னு என்னோடய உறவுகள் நட்புகள் எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் ஒரு பொழுதும் அதை விடுறதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, இதை நான் செய்கிறதுனால எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. எனக்கு ஏன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குதுங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வெளியில் வராங்க, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அவர்களே அறியாமல் இருக்காங்க நிறைய பேர். அவர்கள் அறிந்தும் அவர்களுக்கான அங்கீகாரமும் அவர்களுக்கான ஒரு தளமும் கிடைக்காம இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் நான் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போது எனக்கு ஏன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது அப்படின்னா, நான் என்னுடைய பையன் 10வது படிக்கிற வரைக்கும், அவன் 10th முடிக்கிற வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க கூட தான் இருப்பேன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்வேன், ஹஸ்பண்டுக்கு என்ன தேவையோ பார்த்து செய்வேன். இன்றைக்கும் அப்படி தான். எப்போவுமே நான் தான் சமைப்பேன், ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு தோசை நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சுட சுட ஊற்றி தான் கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணும்போதும் இவ்வளோ ஹார்டான ஒர்க் நீ நீ கவிதை எழுதணுமா, நீ ஸ்டேஜுக்கு பேச போகணுமா, உனக்கு முடியாதப்ப நீ இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் செய்கிறேன்னா, முதல்ல எனக்கு கிடைத்த பாராட்டும் பரிசும் மேடை ஏற்றமும் அலாதியான மகிழ்ச்சி. அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சதுனால அப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் இதை தொடர்ந்து செய்கிறேன். நான் அனுபவித்த நல்லது எல்லாத்தையும் எப்போவும் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன்.
அதே மாதிரி நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு நல்லதையும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வாழ்வில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கும் செல்வீங்க. இது ரொம்ப ரொம்ப அனுபவித்து நான் சொல்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயமாகும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து மிக உயரமான ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் அனுபவித்த அத்தனை நல்லதையும் நினைவு கூர்ந்து மற்றவர்களுக்கு சந்தோஷமாக செய்யுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா, இது சப்புன்னு சப்பையாக தெரியும், நல்ல விறுவிறுப்பான கதைகள்லாம் நிறைய சொல்வேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.